ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் பியூட்டி டாக். இன்னைக்கான வீடியோவில் ஜஸ்ட் 2 rupeesல ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஷியல் நம்ம பண்ண போகிறோம். பார்த்ததோடு விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணால் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து கிளென்சிங் தான். கிளென்சிங்காக காய்ச்சாத பால் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பால், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர். நம்மளோட மேஜிக் இன்க்ரீடியன்ட் வந்து காஃபி பவுடர் தான். ப்ரூ தான் நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிளென்சிங் மில்க் மாதிரி கிடைக்கும், நல்லா சாக்லேட் கலரில். அதுதான் நம்ம வந்து கிளென்சிங் மில்காக யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ்னால் வாஷ் பண்ணிக்கோங்க ரெகுலர் ஃபேஸ் வாஷ் வச்சு. அதுக்கப்புறமா ஒரு காட்டன் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுக்கு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது காஃபி தூள், அதாவது கஃபைனும் அந்த காய்ச்சாத பாலும் நம்மளோட இம்ப்யூரிட்டிஸை வந்து க்ளீன் பண்ணும். நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ரிசல்ட் இருக்கும். இந்த கிளென்சிங்கை வந்து இந்த ஃபேஷியல் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸை வந்து நல்லா வந்து வைப் பண்ணி எல்லா இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ண போகிறது ஸ்க்ரப்பிங். அதுக்காக நான் வந்து தயிர் கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பேக் போட போகிறதுக்கு முன்னாடி, ஸ்க்ரப்பு பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மினிட்டில் இதை பண்ணிங்கன்னா தான் ஸ்க்ரப்பு நல்லா ஆகும். இல்லைனா தயிர் வந்து நல்லா அரிசி மாவோட மெர்ஜ் ஆகிடுச்சுன்னா சாஃப்டாகிடும். இது ரொம்பவே ஜென்டிலான ஒரு ஸ்க்ரப்பாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு பேக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனியாகவும் கிளாஸியாகவும் இருக்கும். பாருங்கள், இது பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு நம்மளோட ஸ்கின்னை இது வந்து க்ளோ பண்ணும் அப்படின்ட்டு. எப்போதும் போல் தான் ஒரு 3 to 5 minutes நல்லாவே வந்து ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணுங்கள், ஸ்க்ரப்பிங் பண்ணுங்கள். நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பிங் ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறமா ஸ்கின் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒரு க்ளோ தெரியுது, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் லைட்டன் ஆகுது, டேன் ரிமூவ் ஆகுறதுலாம் தெரியும். அடுத்து வந்து ஒரு அமேசிங்கான க்ளோ மசாஜ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம கிளென்சிங் மில்க் செஞ்சோம் இல்லையா, அந்த கிளென்சிங் மில்கில் 1 ஸ்பூனும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி, சுத்தமான ஹனி எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே நல்ல ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரிலாம் வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்ல க்ளோவாக எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே நம்மளுக்கு போதும். நல்லா ஸ்கின்னோட அது செட் ஆகுற மாதிரி இருக்கணும். அதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 minutes மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸ்கின்னில் நல்லா அது வந்து நம்ம ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகட்டும். கஃபைன் வந்து நம்மளோட ஸ்கின்னில் ஊற நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஸோ இதில் இருக்க ஹனி வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு டீப்பாக கிளென்ஸ் பண்ணி விடுறதோட நல்லா வந்து ப்ளீச் பண்ண எஃபெக்ட் கொடுக்கும். இதில் பாலும் இருக்கனால இந்த மசாஜ் ஸ்டெப்பில் நல்லாவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை வந்து ட்ரை பண்ணிடுங்க ஒரு 5 minutes விட்டுட்டு, 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளோட ஃபைனல் ஸ்டெப் எப்போதும் போல் பேக் தான். பேக்குக்காக நான் இங்கே எடுத்துக்கிறது வந்து கடலை மாவு கூட 1 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் நான் எடுத்துக்கிறேன். இது கூட தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொஞ்சம் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க 3ஐயும் சேர்த்து. ஏன்னா காஃபி தூள் மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்ல ஒரு பேக்காக போட்டுக்கோங்க. இந்த பேக்கில் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக தயிர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து ஒவ்வொரு பேக்லேயும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம வந்து டேன் கூட நம்மளுக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ வந்து 3 எதுவுமே நம்மளுக்கு ஸ்கின் லைட்டன் ஆகிறது, அது மாதிரி டேனை ரிமூவ் பண்ணுறது, அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ளோ பேக்காக இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரையாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு ரேடியன்ட் க்ளோ இருக்குது என்னோடய ஸ்கின்னில். அது மாதிரி ஸ்கின் எவ்வளோ லைட்டனாக இருக்கிறது வந்து ஃபீல் ஆகுது பாருங்கள். 1 டைம்லேயே நீங்கள் வீக்லி 1 or 2 இந்த ஃபேஷியல் பண்ணால் போதும். ஒன்ஸே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 times பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்ததோட விடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள் எந்தளவுக்கு உங்களோட ஸ்கின் சேஞ்சிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க
மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பை பாய் அண்ட் தேங்க்யூ.